கர்த்தருடைய பெரிதான நாமத்திலே உங்களை இந்த மாலை பொழுதில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபத்தோடு நாம் இன்றைக்குரிய பாடங்களுக்கு கடந்து செல்வோம். 46ஆம் சங்கீதத்தில் 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில பரலோகத்தின் தேவனே உம்முடைய சமூகத்தில் மீண்டுமாக வந்து நாங்கள் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தமாய் எவைகள் எல்லாம் இழக்க கொடுத்தோமோ அவை எல்லாவற்றும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது என்பதையும் உம்முடைய சாயலிலே ஆண்டவரே உம்மை குறித்ததான அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு ஆராதனையிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான வேலையில நம்மத்துல அருமை சகோதரர் ஞானசேகர் அவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய குழுவினர் நமக்கு ஒரு பாடலை பாடிருக்கிறாங்க. அந்த எட்வினா ஜோனா பெல்ட்ரி என்கிற அருமையான அந்த பிள்ளைங்க நமக்கு இந்த நேரத்துல பாடலை பாட இருக்கிறாங்க. அவங்க இந்த இதுல வந்திருக்காங்க. எட்வினா சாமியல். ஓகே ஓகே. ஆமா, எட்வினா சாமியல். Praise Lord. Praise Lord. I am Edwina Samuel Raj. Praise the Lord. I am Joanna. தேனினி மகிதம் இயேசுவின் நாமம் நவ்ய மதுரமாமே அதை உண்ணும் நாள் ஓடிய வருவாய் தினந்துதி நீ மனமே காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தையும் பாவ கசடதையாருக்கு சாபத்தை தொலைத்தார் கண்டுரீ மனமே பாவிய நீக்க தாவிய உயிரை தாமே தீர்த்தவராம் இன்னும் ஏனிய கருணை நிலை வரும் உண்டு நினக்குதி நீ மனமே காலையில் பனி போல் மாயமாயாகும் பயமாய் நீடும் நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் அன்பரை சேர்ந்தார் அனை துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ் போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புதுவாய் நீ மனமே. தேங்க்யூ. நன்றி. மிக அழகான பாடலை ஒரு பாடின அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெப சிந்தையோடு கூட நம்ம காத்திருப்போம். மத்தியில அருமையான சகோதரர் ஜெய்கர் ஸ்டீவன் அவங்க ஆண்டோடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். மைக் அன்மியூட் பண்ணுங்கண்ணே. கேக்குதா? இப்ப கேக்குதுங்க.
கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்தரமும் மகிமையும் இன்றைய சதா காலங்களில் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பிரதான ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக நாம் செலவிடை போடுகிற இந்த நேரம் நம்மை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எந்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை நமக்கு எழுதி கொடுத்தாரோ அவர் அவைகளை வெளிப்படுத்தவும் அவைகளை நான் உறுதிப்படவும் கர்த்தர் கிருபை செய்வார் என்று கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழே நம்ம படித்து வருகிறோம். அதை நம்ம படித்து வரும்பொழுது ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்கிற தலைப்புல பரலோகத்தின் தேவனை அறிவதற்கு நம்ம பிரயாசப்பட்டு வருகிறோம். ஏன் தேவனை அறிவதற்கு பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால், நம்ம தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருந்தோம். அந்த சாயலை இழந்து நிற்கிறோம். அது மீண்டும் மீட்கப்படும். அப்படி மீட்கப்படுகிறதுல தேவனுடைய குணத்தின் அடிப்படையில் நாம் உண்டாக்கப்பட்ட அந்த சாயல் இந்த பூமியில நம்ம மீட்டாக வேண்டும். ஆகையினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயலுக்கு ஏதுவாக மாறுகிறதுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதன் அடிப்படையில வேதம் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படி பிதாவை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனை தரும் என்கிற ஆலோசனையின்படி நம்ம அவரை அறிவதற்கு பிரயாசப்பட்டோம். பரலோகத்தின் தேவன் எப்பொழுதும் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தின் அடிப்படையில தேவன் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அவருடைய அன்பை காட்டுவதற்காக தம்முடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொண்டார். பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்றும் தங்களுடைய நிலையை மாற்றி அமைத்து பிதாவினிடத்திலே அன்பு கூறுவதை தேவனிடத்தில் அன்பு கூறுவதாகவும் ஆவியானவரும் கிறிஸ்துவும் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது சிருஷ்டிகள் தங்களுக்கு இடையில அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உபதேசத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஒரு தனித்த நபராக செயல்படுவதற்கு எல்லா சூழ்நிலையும் இருந்தும் அவர் நம்மோடு உறவாட விரும்புகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர் சிருஷ்டிகளோடு எப்பொழுதும் உறவாட விரும்புகிற ஒரு தேவன். அவர் மாறாதவர் என்பது அவருடைய நீதியிலையும் அவருடைய தன்மையிலும் சாயலை வெளிப்படுத்துவதிலும் அன்பை வெளிப்படுத்துவதிலும் அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அதே நேரத்தில் இந்த பூமியிலேயே ரட்சிப்பதற்காக, இந்த பூமியை மீட்டெடுப்பதற்காக அவர் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தமக்கு செய்து கொள்வார். ஆகினாலே நாம் அவர் மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். மேலும் அவருடைய பிரமாணம் ஒருபோதும் மாறாது. அவருடைய நீதி எப்பொழுதும் நிலையா இருக்கும் என்பதை நம்ம அறிந்து. அது மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும் கூட அவர் தம்முடைய காரியங்களை செய்வதற்காக அவருடைய சிருஷ்டிகளை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே கற்று கொண்டோம். மேலும் தொடர்ந்து படிக்கும் பொழுது அவர் சிருஷ்டிகர் என்றும் ஆயினும் அவர் எப்படி சிருஷ்டிகளுக்கு அவருடைய பிரமாணங்களை ஏற்படுத்தி இதன்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தன்னை வைத்து ஒழுங்கும் கிரகமான தேவன் என்கிற காரியங்களை எல்லாம் நம்ம படித்தோம். நிறைய நம்ம படித்தோம். இன்னைக்கும் ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். இது தேவனை பற்றிய கடைசி உபதேசம். இதற்கு பிறகு நம்ம இயேசுவை குறித்து படிக்க போகிறோம். அவரால் அனுப்பப்பட்ட குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தலைப்பு, பரலோகத்தை தீமைக்குள்ளாக ஒரு சூழ்நிலையை, ஒரு குழப்பத்தை வழிநடத்துவதற்கு சாத்தான் ஆசைப்பட்ட ஒன்று. ஆனா என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவுக்கு தேவனுக்கு சமமாக வேண்டும், குமாரனுக்கு சமமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கு பிரயாசப்பட்ட சாத்தானால பெரிய குழப்பம் உண்டானது பரலோகத்துல. அது பூமியையும் கெடுத்து போட்டது. ஆனா என் தேவன் எப்படிப்பட்டவர்? அதிகாரத்தை பகிரும் சர்வ வல்லமை உள்ளவர். செய்தி தெரிந்தாச்சு. என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்.
ஆனால் அவர் அதிகாரத்தை பகிர்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் எப்படி இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும். சர்வ வல்லமைன்னா நம்ம பார்க்கிற சாதாரண அவர் நினைத்தால் நடக்கும். அவ்வளவு வல்லமை படைத்த கர்த்தர் வாய்ஸ் வரலண்ணா, ஆனா சத்தம் வரல. ப்ராப்ளம் பண்ணுது. மொபைல் எடு. சரி, ஐம் சாரி. நான் காலையில இருந்து இன்னைக்கு ஒரு நெட்ல பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது என்ன சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியல. anyhow I believe God will help me. God will help me. சரி, இந்த ஸ்கிரீன்ஸ் மறுபடியும் ஷேர் பண்ணணுமா? தெரியுதா? மறுபடியும் ஷேர் பண்ணணும். இப்ப தெரியுதுங்களா? Yes. anyhow I believe the Lord will help me today. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டேன். எனக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு 3-4 கூட்டத்துல பேச வேண்டியது வந்தது. நான் ஆக்சுவலி ரீசார்ஜ் பண்ணுவேன் இருக்கு என்று நினைத்து விட்டேன். I believe the Lord will help me. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ள கர்த்தர். முதலாவது அதை புரிந்துக்கணும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆனால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் நமக்கு செய்கிற காரியங்களிலே நம்ம ரட்சிக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். நான் அவருக்கு விசுவாசம் இல்லாதவனாய் காணப்பட்டாலும், அவரை மறுதலிக்கிறவனாய் நான் காணப்பட்டாலும், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் உண்மை அற்றவனாக காணப்பட்டாலும், என் தேவன் அப்படிப்பட்டவர்களிடத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவருடைய நீதி நிலை நிற்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு மனிதனிடத்தில் செய்கிற அந்த கிரியைகள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது இங்கு வெளிப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். நம்மளை ரட்சிப்பதில்லை, நம்மளை வழி நடத்துவதில்லை, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்படி உண்மை உள்ளவராக இருக்கிற கர்த்தர் தான் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை அறிகிறதற்கு முன்பாக நம்முடைய மனதிலே பதிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவர். எப்படியெல்லாம் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்னா, அவருக்கு விரோதமாய் நடக்கிறவனிடத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அப்படி உண்மை உள்ளவராக இருக்கிற கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவ்வளவு வல்லமை படைத்த கர்த்தர் என்னிடத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி உண்மை உள்ளவராக இருக்கிற கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை எப்படி என்னிடத்திலே பிரயோகிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தானியேல் சொன்னது,
தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அறிவாளிகளுக்கும் அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருமானதும் வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த பூமியை முழுமையாய் கட்டுப்படுத்துகிறார். அவர் ஒருவனை ராஜாவாக இருக்கும்படி நியமிக்கிறார். ஒருவனை அந்த ராஜா என்கிற பதவியிலிருந்து தள்ளுகிறார். அவர் நியமிக்கும் போதும் சரி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவனை பதவியிலிருந்து தள்ளும் பொழுதும் சரி அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த பூமியை முழுமையாய் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த COVID-19 அனுமதிக்கும் போதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அதை நீக்கும் போதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவனுடைய நாசியிலிருந்து சுவாசம் பிரியும் பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஜீவன் இந்த பூமியில தோன்றும் போதும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 75:7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். சர்வ அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எதை வேணாலும் செய்யலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவர் எதை செய்தாலோ அதை உண்மையோடு செய்வார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. அவர் ஒருவனை தாழ்த்தினாலும் சரி உயர்த்தினாலும் சரி அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விடக்கூடாது. தேவன் அவர் ஒரு சர்வ அதிகாரிங்க. அவர் என்ன வேணாலும் செய்வார். அவர் விருப்பம். அவர் எப்படி வேணாலும் செய்வார். எப்படி வேணாலும் செய்வார். ஆனா அப்படி செய்யும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் இப்படியாக வாசிக்கிறது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. The full control of the earth is in the hands of Heavenly Father. பரலோக பிதாவினுடைய கரத்தில் இந்த பூமியினுடைய முழு கட்டுப்பாடும் இருக்கிறது. என்னை ஆளுமை செய்யும்படியாய் ஒருவன் நியமிக்கப்பட்டிருந்தால் அது தேவனுடைய அந்த அதிகாரத்தின்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அவருடைய அந்த அனுமதியின்றி ஒன்றும் நடக்க போறது இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, தேவன் ஒருவர் இருக்கிறாரா? சுனாமி வருத, இவ்வளவு அழிவா? தாயும் மறுச்சாச்சு, பிள்ளையும் மறுச்சாச்சு. தாயும் மறுச்சாச்சு, தகப்பனும் மறுச்சாச்சு, பிள்ளை அனாத. அவரிடத்துல போய் அந்த தாய் மறிக்கும் போதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த தகப்பன் மறிக்கும் பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த குழந்தையின் ஜீவனை காக்கும் பொழுதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்வது கடினம் இல்லைங்களா? பரலோகத்துல போய் உட்கார்ந்து அவருடைய அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் சொல்லுவேன், ஆமா ஆண்டவரே, இந்த சுவாசத்தை எடுக்கும் பொழுது நீர் உண்மை உள்ளவராயிருந்தீர். அந்த தகப்பனுடைய சுவாசத்தை பிரிக்கும் பொழுது நீ உண்மை உள்ளவராயிருந்தீர். அவர்கள் உண்மை இல்லாதவராய் காணப்பட்டிருந்தாலும் கூட நீர் உண்மை உள்ளவர் இருந்த காரியத்தை செய்தீர். இந்த பிள்ளை நீர் காத்தீர், அதுலயும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். எப்படி? அதை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனை அறிகிறது என்பது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்பு அவர் மீது பெருக வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும்
ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். ஐயோ, ஒரு தரித்திரம் வருதுன்னா அவர் தான் செய்யறாரா? புழுதியிலிருந்து ஒருத்தனை எடுத்து உயர்த்தி மேன்மையான இடத்துல வைக்கிறத நம்ம பெருசா பேச மாட்டோம். ஆனா மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறவன டப்புன்னு ஒரே நாள்ல கீழே தள்ளி போட்டார் அப்படின்னு சொன்னா என்ன இது, ஏன் இது, எதற்கு இது, இத கேள்விகள் எல்லாம் நம்ம இடத்துல எழும்புகிறது. சர்வ அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் சொல்லாகும் கட்டளையுடன் இருக்கும். அவர் சிந்தைகளை தோன்றுகிறவர்களை உருவாகுவதற்கு தடை செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. such a powerful God we serve. ஏன் ஆண்டவரே அவர் ஒருவனை தாழ்த்தும் பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? புலியிலிருந்து எடுத்து உயிர்வான இடத்துக்கு ஒருவனை கொண்டு போகும்போது உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் பொழுது உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? தரித்திரத்தை உண்டாக்கும் பொழுது உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 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 வசனம் விளங்கிக்க போறோம். சரிங்களா? விளங்கிக்க போறோம். இதை விளங்கிக்கணும். அது விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை கோவிட் போகணும்னு புலம்ப மாட்டோம். ஆண்டவரை நான் மனமாறணும் என்று புலம்புவோம். நான் சரியாகணும் என்று புலம்புவோம். என் விசுவாச பிள்ளைகள் உண்மை அறிய வேண்டும் என்று புலம்புவோம். ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறேன். நிறைய பெரிய பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது, கொஞ்சம் தான், ரொம்ப சிம்பிளா. இன்னும் ஒரு டெக்ஸ்ட்ல 2 டெக்ஸ்ட்ல முடிச்சிருவோம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கப்படும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. என்ன சம்பவம் தெரியுதுங்களா? என்னுடைய பிள்ளைகளை யாக்காப்பு ஏசா பிறக்கிறதுக்கு முன்பே எந்த கிரியைகளும் அவங்க வெளிப்படுத்தல. ஆனா அதற்கு முன்பே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன் கிரியையினால நடக்கணும் இல்ல, நான் நினைக்கிறது நடக்கணும், நான் தீர்மானிக்கிறது நடக்கணும் அப்படி என்கிறது போல மூத்தவன் இளையவனை சேவிக்க கடவன் என்று சொன்னார். அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய கேள்வி, $1 million of questions. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அவருடைய அதிகாரத்தின்படி அவருடைய ஞானத்தின்படி என்ன முடிவு செய்யறாரு அதுதாங்க. அவரு ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுதான் நடக்கும். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி என்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அவர் உண்மை உள்ள கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது வசனம். அவரிடத்தில் உண்மையாய் இருக்காதவரிடத்தில் கூட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, யார் மீது அவர் இரக்கமாயிருக்க விரும்புகிறாரோ அவர் மீது இரக்கமாயிருப்பாரா. எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஒடுக்கிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். ஒண்ணும் நம்ம கிட்ட இல்லப்பா, எல்லாம் இறக்கப்படுகிற தேவனிடத்தில் இருக்கிறது. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும்
என்னுடைய நாமம் பூமியில் எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனோட சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துற அனுபவத்தை எடுத்து அவர் பேசுகிறார். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? எல்லாம் அவருடைய சித்தத்தின் மீதுதான் நடக்கிறது. யார் மேல இரக்கமா இருக்கும்னு நினைக்கிறாரோ, எவனை கடினப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, எவன் மேல எவனை வெறுக்கணும்னு நினைக்கிறாரோ, எவனை சிநேகிக்க நினைக்கிறாரோ அதானே செய்கிறாரு. மறுபடியும் ஏன் இன்னும் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சர்வ அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரே, சர்வ வல்லமையை பயன்படுத்துகிறாரே, சர்வ ஞானத்தை பயன்படுத்துகிறாரே, மறுபடியும் ஏன் இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 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 கான்செப்ட் அப்படியே உருவாகி வருது பாருங்க. பவுல் கடைசியில் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தத்தை எதிர்த்து நிற்கிறவன் யார்? நீ யாரப்பா ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறதுக்கு? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ? ஏன் ஆண்டவரனை தரித்திரனாய் வைத்தாய் என்று சொல்லலாமோ? ஏன் ஆண்டவரன் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தீர் என்று சொல்லலாமோ? ஏன் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினீர் என்று சொல்லலாமோ? பவுல் சொல்றார் பாருங்க, மதியிற்ற ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். அவருக்கு ஜேகர் ஸ்டீஃபன் ஒரு ஒரு அதிகாரியின் கீழ் ஒடுக்கப்படும்படியா அனுமதிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? அவர் ஜேகர் ஸ்டீஃபனை தூக்கி கொண்டு ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் இல்லையா? அவர் யார் மீது இரக்கம் படணும்னு நினைக்கிறாரோ, யாரை அவர் உயர்த்த வேண்டும் நினைக்கிறாரோ, யாரை அவர் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் தெய்வன் அல்லவா? அப்படின்னா ஏன் இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த உண்மை என்ன? அவர் தம்முடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, தம்முடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் முன்பாக அறிவிக்கிறாரே. ஏன்? நான் யாக்கோப்பை வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஏன் ஆண்டவரை கோவிட்-19? அப்பாவி ஜனங்கள் மறிக்கிறார்களே, பிள்ளைகள் அண்ணாதைகள் ஆகிறார்களே, கணவன் மறிப்பது மனைவிக்கு தெரிவதில்லை, மனைவி மறிப்பது கணவனுக்கு தெரியவில்லை. ஓ, எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை! சர்வ அதிகாரம் படைத்தவரை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? என்ன எழுதுறார் பாருங்க, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாயி அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? மேல வாசித்தீங்கன்னா முடிஞ்சுங்க. என்ன ஒரு பிரச்சனையை பவுல் டீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன ஆண்டவரே இவ்வளவு கொடூரமா இருக்கிறான், ஆனா அவன் மேல நீர் பொறுமையா இருக்கிறீரே. ஏன் ஆண்டவரே எவ்வளவு உண்மையாய் காணப்பட்ட ஆபிரகாம் இடத்துல அவன் உம்முடைய உபதேசத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நீதியெல்லாம் கை கொண்டு அவன் பலி செலுத்த வந்தானே.
பாவம் செய்யாத சொல்லி ஆபேலை கொலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தாரே, ஏன் ஆண்டவரே நீ காயின் மீது பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்ன ஆண்டவரே? உனக்கு என்ன? பவுல் கேட்கிறாரு. அவரு ஒருத்தனை உயர்த்தினா உனக்கு என்ன? அவர் ஒருத்தரை தாழ்த்தினால் உனக்கு என்ன? அவர் ஒருவனிடத்தில் இரக்கம் காட்டினால் உனக்கு என்ன? ஒருவனிடத்தில் இறங்க மாட்டேன் உனக்கு என்ன? அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தால் உனக்கு என்ன? அவர் யாக்கோப்பை வெறுக்கிறார் என்று சொன்னால் மன்னிக்கணும், அவர் ஏசாவை வெறுக்கிறார் என்று சொன்னால் அதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீ ஏன் வெறுக்கிறார் கேள்வி கேட்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதுல ஆண்டவர் நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க? அவர் யூதரில் இருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளில் இருந்தும் நம்மை அழைத்து இருக்கிறாரே. The conclusion. இப்ப நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மைதான், உண்மைதான், அது சந்தேகமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் கூட அவருக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் அவர் என்னிடத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி விளங்கிக் கொள்வது? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இதற்கு சம்பந்தமான ஒரு காரியம். எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் 9 வாக்கியங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு வசனத்தை வாசித்தீங்கன்னா விளங்கிட முடியாது, முழுசுதான் உட்கார்ந்து படிக்கணும். பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். ஒரு குயவனை பார்க்க எரேமியாவுக்கு அனுப்பிவிட்டிருப்பாரு. அவன் பார்ப்பான், அது சரியா வராது, மறுபடியும் எடுத்து வேற ஒரு பாத்திரமாக அவனை வணைகிறத அவன் என்ன பார்க்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, ஒரு களிமண் எடுத்து பாத்திரம் செய்யறான், அவன் இஷ்டம். அது உருண்டையா செய்வான், சாதாரணமா செய்வான், கீழே பிளாட்டா வைக்கணும், பிளாட்டா வைப்பான். அது அதுல ஒரு பாத்திரம் ரொம்ப கனம் புரிந்ததா காணப்படலாம், அழகுபடுத்தலாம். அதெல்லாம் அங்க நடக்குது, உழையுது, அதை சரிப்படுத்தி எடுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உண்மை, அவர் அதிகாரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறார், எப்படி நம்மிடத்துல காட்டுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். குயவன் அந்த பாத்திரத்தை நல்லா அவனுக்கு பிரியமானபடி வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு அதை மிதிக்கிறான், கசக்கிறான், அதை சரிவரணும் உழைச்சு போட்டு மறுபடியும் எடுத்து செய்கிறான். அப்படி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நல்லா கேளுங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஐயா, பார்வோனிடத்துல மோசே போய் அனுப்பினாரு, என் ஜனத்தை அனுப்பி நான் பாதிப்பேன், என் ஜனத்தை அனுப்புன்னு சொன்னாரு. பார்வோன் முடிவு செஞ்சான், அவன் அதை அனுப்ப மாட்டேன் என்று முடிவு செஞ்சான். ஆண்டவர் அவர் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இணங்கி வந்திருந்தா ஆண்டவர் மாறி அவன் கடினப்படுத்துவேன், அவனுடைய தீர்மானம் சரியில்லை, நான் கடினப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மாற்றி அமைத்து விடுவார். என் கருத்து, அவர் மாறுவாரா? அவர் மாறுவார். நான் மாறிவிடுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம படிச்சோம், மாற்றங்களுக்காக உட்படுத்திக் கொள்ளுகிற மாறாதவர் என்று சொல்லி நம்ம படித்தோம். ஐயா, யாக்கோப்பை வெறுத்தேன், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன், மூத்தவன் இளையவனை சேவை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னது ஏசாவை எச்சரிப்பதற்காக. அந்த ஏசாங்க எச்சரிப்பை உணர்ந்து, இல்ல ஆண்டவரே நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் உம்முடைய பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு ஓடி இருந்தா he will change his mind. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை இல்லாதவனிடத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசாவை வெறுக்கிற அப்படி சொல்ற காரணம், ஏசா பிறந்த தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் என்னென்ன செய்வான் எல்லாத்தையும் தேவன் முன்னறிந்ததுனால அவனுக்கு ஒரு எச்சரிப்பு, மகனை திருந்து, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
ஓடி போனான் இல்லைங்களா யாக்கோப்பு, சிநேகித்தேன் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு தந்திரம் சூழ்ச்சி எல்லாம் பண்ணனா இல்லைங்களா தாயோட சேர்ந்து கொண்டு. அதனாலதான் அவன் போக வேண்டியிருச்சு, அந்த ஓட்டத்தை ஓட வேண்டியது இருந்துச்சு. தேவன் சொல்லி இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அது நடக்கும்போது நடக்கும் அப்படின்னு பொறுமையோட இருந்திருந்தா யாக்கோப்பினுடைய சரித்திரம் வேற. ஆண்டவர் அழகா சொல்ற அவர் அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய எல்லா பலத்தையும் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னா, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ரட்சிப்பது மாத்திரமே அவருடைய நோக்கம். அதற்காக அவர் தான் எப்படி செயல்படுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார், முன்னறிவிக்கிறார். இந்த பூமியில இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு, அது நடக்குது. ஆனாலும் என் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஐயோ இது போயிட்டுன்னா நான் பள்ளிக்கூடம் திறந்துடுவேன், பிள்ளைய படிக்க வச்சிடலாமே, ஐயோ இது போயிட்டுன்னு எனக்கு வேலை வாய்ப்பு எடுத்து நான் வாழ்ந்துடலாமே. இடத்துல உண்மை உள்ளவராக இருக்கிறார், என்னால் இவரை அனுமதித்திருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்காக, என்னை உணர்த்துவதற்காக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், இதை அனுமதித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்மையாயிருக்கிறார். அவர் தம்முடைய அதிகாரத்தை என் மீது காட்டும் பொழுது, அவர் என்னை தாழ்த்துவதற்கும் உயர்த்துவதற்கும் தீர்மானிக்கும் பொழுது, அதுல எல்லாம் உண்மை காணப்படுகிறது. என்ன உண்மைன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், to make me fit into heaven, என்னை பரலோகத்துக்கு தகுதி உடையவனாய் மாற்றுவது. என் மனசுல உட்கார்ந்து யோசித்து பார்த்தா இது என்ன கொடூரமா இருக்க, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? No, when you go to heaven, நீங்க பரலோகத்துக்கு போய் அந்த புத்தகங்களை நான் திறந்து பார்த்து என் தேவனே என்னன்னு கேட்டா, ஓ அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுவீர்கள். மனமாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதவனுக்கு மனம் மாறுவேன். இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு சொன்ன கர்த்தருடைய உண்மை நேர்மை இருக்கிறது. இந்த பூமியை 7 வாதை நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், கடைசி 7 வாதை. அந்த பீரியட் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமா இருக்கும். ஆயினும் அதில் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய முடியும். ஏன்னா அவர் என்னிடத்தில் செய்கிற கிரியைகள், என்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள், எனக்கு அவர் செவை பண்ணுகிற வழிகள், ஓடுப்பான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் உண்டாக்கி தம்முடைய அதிகாரத்தினாலே தருகிறார், தம்முடைய பலத்தினாலே தருகிறார். நான் எனக்கு அறிந்த தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றபடி ஓடுனே அப்படின்னு சொன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா, அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவார். இல்ல எனக்கு அறிந்த தேவனுடைய பிள்ளைகளே, இல்ல ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரா? என்னை சிட்சிக்கும் பொழுது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், என்னை தாழ்த்தும் பொழுது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிள்ளைகள், அவர் செய்கை நேர்மையானது உண்மையானது என்று நினைத்தால் அவர்கிட்ட போய் ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் எப்படிமே கேட்பேன். நான் எப்படி கேட்பேன்? ஆண்டவருடைய சமூகத்துல உமக்கு பிரியமானதை செய்யும், வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன விண்ணப்பத்தை நான் வைக்க முடியும்? பாவ உலகத்துல கேடுகள் உண்டாகி இருக்கிறது. ஒரு சகோதரி கொச்ச என்னிடத்துல வேத பாடங்களை கற்றுக்கொண்டவங்க, அவங்களோட கூட இருந்து ஒரு 4 ஆண்டுகள் நான் வேலை செய்ய முடிஞ்சு. அவங்க சரீரத்துல கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டாங்க. அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சரீர பலவீனத்துல சொன்னோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் விளங்கல அவங்க சொல்றதை பார்த்து. புரோட்டீன் லீக் ஆகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்ன, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு. சொல்லுங்க சார், நீங்க வேற எதையும் யோசிக்காதீங்க, உங்க பிள்ளைகளை நினைக்காதீங்க, உங்க கணவனை நினைக்காதீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்யும், நம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவனை மாத்திரம் மாற்றும். இந்த வேதனையின் மத்தியில் தேவன் எனக்கு நீ என்ன சொல்லித்தரோன்னு நினைக்கிற அதை தயவு செய்து வெளிப்படுத்துங்க. நான் உம்முடைய பிள்ளையாக இருந்து மறிக்க வேண்டும்.
என் நாசிலிருந்து நீர் சுவாசத்தை எடுக்கும் பொழுது நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கை குழந்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனால் this is the prayer will be pronounced from my mouth if I believe that the Lord is so faithful to me. என் தேவன் என்னிடத்தில் அன்புள்ளவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று நான் நம்பினார், இந்த ஜெபம் தான் என்னுடைய வாயிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் உண்டாகும். எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, சொல்றார் பாருங்க 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இது இன்னொரு ட்ரூத். இதை சகல அதிகாரத்தை குறித்து படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எந்த விதத்திலும் அவருடைய கிரியை சந்தேகப்பட்டுறாதீங்க, கேள்வி கேட்டுறாதீங்க. நம்முடைய பார்வையில் அநீதியாய் காணப்படுகிறவைகள், நம்முடைய பார்வையில இது என்ன அப்படின்னு கேட்கிற காரியங்கள், இந்த பரலோகத்துல போய் அவர் சொல்றாரு பாருங்க, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவர் தம்முடைய அதிகாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நியாய சங்கத்துல உட்கார்ந்து அவரோடு கூட விசாரணை செய்யும் பொழுது, ஒவ்வொரு பெயராய் நாம் புரட்டி பார்த்து அவர் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஓ மை லார்ட் இஸ் சோ ஃபேத்ஃபுல். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். இந்த ஜேக்கர் தான் அவர் சொல்றத ஒன்னும் கேட்காம இஷ்டத்துக்கு போயிட்டான். அவரை உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அவரை மரண படுக்கையில வைத்துக் கொண்டு கூட எப்படியாவது ரட்சித்திர வேண்டும் சொல்லி அவருடைய பிள்ளைகளா வச்சு போதனை பண்ணிருக்கிறார். அவன் கேட்கல, அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். உண்மை உள்ள கர்த்தர், அந்த உண்மை உள்ள கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். பவர் இருக்கு பாருங்க. The first sin of the universe, சர்வலோகத்தினுடைய முதல் பாவம் அதிகாரம். ஆனா ஏன் ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. He is so powerful, சகல வல்லமை உடையவர். ஆனா அவருடைய அதிகாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறாரா? எதுக்கு தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, நம்ம நல்லா தெரியும், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளின் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். சர்வ அதிகாரம் படைத்தவர் தம்முடைய அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்கிறாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? ஒன்றான மெய் தேவனை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அந்த தேவன் தம்முடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார், சிருஷ்டிகளோட பகிர்ந்து கொள்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? உங்க சபையில வருஷம் நடக்கிறதுல ஒரு நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க ஸ்தாபனத்துல தலைவருடைய பொறுப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்க? அதிகாரத்தின் வெறியில ஓடுறீங்களா, இல்ல என் தேவனை போல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற பக்குவம் உங்களிடத்தில் உண்டாக்குறதா? உங்களை ஒரு சாபத் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த அது என்ன சொல்றது, அதை நடத்துகிறதுக்கு உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, அந்த பொறுப்பு உங்களிடத்துல கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கீங்களா? இல்ல நீங்களே வாரம் போய் முன்னாடி இருந்து ஆண்டவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லி என் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த மறுத்திருக்கிறீங்களா? ஐயா, அந்த பொறுப்பு என்கிட்ட கொடுக்கப்படும் பொழுது போய் ஏழையான ஒரு விசுவாசி, யாருமே அவர் அங்கீகரித்திருக்க மாட்டாங்க, ஒரு நாளும் கூப்பிட்டு மாட்டாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லி, ஏமா இந்த வாரம் நீங்க போய் முன்னாடி நடத்துங்களேன். ஐயோ நான் எனக்கு போனதே இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியும், நான் சொல்லித்தரேம்மா, இப்படி ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இதை அப்படி வாசிங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க போய் செய்யுங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். கூட்டிட்டு போயிருக்கீங்களா?
இல்ல நல்ல பொறுப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த வருஷம் நம்ம தான் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்களா? My lad, my Lord shares his authority with his creatures. என் தேவன் தம்முடைய அதிகாரத்தை அவருடைய சிருஷ்டிகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். 10 வருஷமா ட்ரெஷரரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரம் நான் பிரசிடென்டா இருந்துட்டேன், நான் ட்ரெஷரா இருந்துட்டேன், நான் செக்ரட்டரியா இருந்துட்டேன், நான் டைரக்டரா இருந்துட்டேன், நான் சாபஸ் ஸ்கூல்ல இருந்துட்டேன், நிர்வாக குழுல இருந்துட்டேன், அடுத்த ஆண்டு நானே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் தேவன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர். இந்த ஆண்டு நான் இருந்துட்டேங்க, இந்த பீரியட் நான் இருந்துட்டேங்க, 2 பீரியட் இருந்துச்சேங்க, இனி யாராவது செய்யுங்க, நான் மாத்திரம் இல்லை, இந்த சபையில நிறைய பேர் இருக்கீங்க, வாங்க நான் அதிகாரத்தில் இருக்கும்போது என் அதிகாரத்தை கொண்டு போய் பாஸ்டர் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? என் தேவன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறவர். வீட்டுல நான் தாங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? நான் தான் குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க அதிகாரத்தை மனைவியோடு பகிர்ந்து இருக்கீங்களா? இல்ல மனைவி டாமினேட்டடா இருக்கிறீங்களா? You share the authority with the people below you. உங்களுக்கு கீழே இருக்கிறவரு கூட தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பகிர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை பகிர்ந்திருக்கீங்களா? நீங்க தேவனுடைய சாயலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்கள். அதிகாரத்துக்கு ஆசையாகவும் பொறுப்புக்கு ஆசையாகவும் இருந்தால் நீங்க சாத்தானுடைய சாயலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிரியைகள் அனைத்தும் உண்மை உள்ளதாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, அதுல பட்சபாதம் இல்லை. அவர் உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் அவரை ரட்சிப்பதற்காக செய்கிறார், அவருடைய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக செய்கிறார். அவரிடத்துல போய் நான் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் தேவனே, நீர் உண்மை உள்ளவர், நீர் எதை செய்தாலும் எனக்கு நல்லதை செய்வீங்க. அந்த ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம், அதோடு கூட எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதிகாரத்தை பற்றிக் கொள்வதற்காக பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசமும் பிசாசுடைய கிரியை. ஓவர் இட் மே பி. யாரா இருந்தா என்ன, நானா இருந்தாலும் பேய்தான், அது பேய் தாங்க. நானா இருந்தாலும் அது பேய் வேலைதான். பாவத்தை பாவம் என்று சொல்லிவிட வேண்டும். சின்ன சின்ன அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள பழகுங்க எனக்கு அருமையான பிள்ளைகளே. பாஸ்டர் என்னையே ஜெபம் பண்ண சொல்றீங்க, வேற யாரையா சொல்லுங்க பாஸ்டர். அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள சொல்லுங்க. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம், ரொம்ப தூரம் இல்லை இயேசுடைய வருகைக்கு. நான் இயேசுவோடு ஓடினால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவேன். நான் பிதாவோடு ஓடினால் அவரை போல அவருடைய அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படிப்பட்ட ஜீவித்து ஜீவிப்போம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தரட்டும். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கேட்டோம். அவர் எல்லா விதத்திலும் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்தோடு கூட நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல ஆண்டவரே, உடைய தாசன் மூலமாக இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த அந்த சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானாலும் நீர் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் தான் உண்மையற்றவர்களாக அநேக நேரத்தில் கோபம் உண்டாக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தாவே, உலகத்தின் கடைசி நிமிடங்களிலே கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற நாங்கள் உலகத்தின் தேவனே, உம்மால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்கும் உண்மையுள்ளவர், எல்லாவற்றும் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் மற்றவருக்கு பறைசாட்ட கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, இந்த ஜூம்ல பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், தேவன் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு சகாயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட உலகத்தின் ஆவியானவர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சத்தியத்தை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. விசேஷமாக இன்னும் அநேக பல சத்தியங்களை நாங்களுடைய மகன் மூலமாக கேட்கவும் அதன்படி நடப்பதற்கும் பரலோகத்தின் ஆவியானவர் நீர் உதவி செய்யும்.
வரக்கூடிய வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தீங்க இல்லை நடத்துமாப்பா. முற்றிலும் முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நினைக்கிறோம். உதயகுமார் என்ற சகோதரன் ஆண்டவரே, படுக்கையில படுக்கையால் இருக்கிற மகனை பரலோகத்தின் ஆண்டவர் தொடுங்க. ஆண்டவரே, அதே போல பிரகாஷ் என்கிற சகோதரனுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருக்கும் அந்த மருத்துவமனையிலிருந்து ஆண்டவரே சுகம் பெற்று விடுதலை ஆவதற்கு பரிசுத்த தேவன் நீர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Amen. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.